இன்று நான் ஆண்களிடம் பேசப் போகிறேன். பெண்களே, நீங்களும் கேளுங்கள். உங்களுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இப்போதைய நிலவரப்படி 30 வயதுக்கு கீழுள்ள ஆண்களில் 63% பேர் டேட்டிங்கையே விட்டுவிட்டார்கள். 2030க்குள் 25 முதல் 44 வயது பெண்களில் 45% பேர் தனியாகவும் குழந்தை இல்லாமலும் இருப்பார்களாம். இந்த எண்கள் பயமுறுத்துவதாக இருந்தாலும் உண்மைதான். இதற்கு முக்கிய காரணம், நம்ம ஆண்களுக்கு ஆரோக்கியமான உறவுகள் எப்படி இருக்கும்னு யாரும் சொல்லித் தரல. அதனால தான் இன்று நான் 3 முக்கியமான விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்துக்கிறேன். கேளுங்கள். முதல் விஷயம், அளவை விட தரம் முக்கியம். நான் எத்தனை பெண்களுடன் இருந்திருக்கேன்னு பெருமைப்படுறத விடு. அதெல்லாம் உங்களை பெரிய ஆளாக்காது. உண்மைய சொல்றேன். உங்க உடம்புக்குள்ள ஒரு குரல் சொல்லும், அதிக பங்காளிகள் தான் ஆண்மைன்னு. ஆனா அது ஒரு பொய், பெரிய பொய். பழங்காலத்துல ஆண்கள் இப்படி இருந்ததில்ல. அவங்க பொறுப்போட இருந்தாங்க. அதனாலதான் நம்ம இனமே உயிர் பிழைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. ஆண்மைனா என்ன? கேள்வி கேக்குறேன். பொறுப்பு, நேர்மை, உறுதி, தைரியம், இதுக்கு பேர் தான் ஆண்மை. நான் 10 பேரை வச்சிருக்கேன், இது எந்த பட்டியலையும் இடம்பெறாது. இதயத்தை உடைச்சிட்டு உடல்களை பயன்படுத்திட்டு இது ஆண்மையா? இல்லங்க, இது கோழைத்தனம். நீங்க ஒரு பெண்ணோட உடலை அறிஞ்சுக்கணும்னா அவளோட நீண்ட நாள் இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு தெரியும் உண்மையான உடலுறவு எப்படி இருக்கும்னு. ஒரு இசைக்கலைஞனை பாருங்க. அவன் ஒரு கருவிய வாசிப்பான். 100 முறை, 1000 முறை. அவனுக்கு தெரியும் எந்த சுரத்தை எங்க தொடணும்னு. அதே மாதிரிதான் உடலுறவும். ஒரு பெண்ணோட உடலை தெரிஞ்சுக்கணும்னா நேரம் எடுக்கும். முதல் முறை எப்போதுமே மோசமானதுதான். 2ஆம் முறை கொஞ்சம் நல்லா இருக்கும். 100ஆவது முறைதான் உச்சம். அதனால ஒரு பெண்ணை தேர்ந்தெடு. அவள மாஸ்டர் செய். பல பேரை அறிமுகம் வச்சுக்காத. இப்போ 2ஆவது விஷயம், பார்ன நிறுத்துங்க. உங்களுக்கு தெரியும் பான் மூளைக்கு நல்லதில்லைன்னு. ஆனாலும் பாக்குறீங்களே, ஏன்? பான் உங்களை காட்சிக்கு அடிமையாக்கும். உண்மையான பெண்ணோட நீ உடலுறவு இருக்கும்போது நீ அங்கே இருப்பதில்லை. உன் மனசு திரையில இருக்கும். உடம்பு அங்கே இருக்கும், மனசு வேற இடத்துல. இதுக்கு பேருதான் உறைந்து போவது. பான்ன நிறுத்து. அப்போதான் உண்மையான உணர்வுகளை உணர்வாய். பான்ல காட்டுறது ஒரு நிகழ்ச்சி. உண்மையான உடலுறவு அது இல்ல. உண்மையான உடலுறவு 2 பேர் சேர்ந்து அனுபவிக்கிற ஒரு பயணம். அதுக்கு உன்னோட துணையோட பேசணும், கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். இது பிடிக்குமா, இப்படி செய்யட்டுமா, இதெல்லாம் கேட்க தயங்காத. ஒரு நிலையான துணை கிடைச்சா அவளோட பலமுறை உடலுறவு வச்சுக்க. அப்போதான் உனக்கு புரியும் ஒரு பெண்ணின் உச்சம் எப்படி இருக்கும்னு. பான்ல பார்க்காத, உன் துணையிடம் கத்துக்கொள். 3ஆவது விஷயம் மிக முக்கியமானது. அவளுக்கு தெரியும், அவள் பாத்துக்குவான்னு நினைக்காத. 90% பெண்களுக்கு தங்கள் ஹார்மோன் சுழற்சி பத்தி முழுசா தெரியாது. கருத்தடை முறைகளை மாத்திக்கிட்டே இருக்காங்க. சில சமயம் தற்செயலான கர்ப்பம்னு சொல்றது உண்மையில் திட்டமிட்ட கர்ப்பமா கூட இருக்கலாம். கேட்க பயமா இருக்கா? ஆனா உண்மை இதுதான். சில பெண்கள் ஒரு குழந்தைய ஆயுதமா மாத்திக்கிறாங்க, ஆணை கட்டி போட. இப்படியும் ஒரு உலகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. இதுக்காகத்தான் சொல்றேன், காத்துரு, அவளை பார். 30 நாட்கள், 60 நாட்கள், 90 நாட்கள், அவ்வளவு தூரம் காத்துரு. உறுதிப்பாடு இல்லாத ஒரு பெண்ணோட பாதுகாப்பற்ற உடலுறவு வச்சுக்காத. இவதான்னு தெரியும் வரை காத்துரு. தவறான நபரோட ஒரு குழந்தை உன் வாழ்க்கைய தலைகீழாக்கும். நான் பயமுறுத்தல, ஆனா இது நடக்கும். உன் எதிர்காலம் உன் கையில. கவனமா எடுத்துக்கோ. இப்ப சொல்லுங்க, இந்த 3 விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சதா? அளவை விட தரத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. பான்ன நிறுத்துங்க. உண்மையான உடலுறவை அனுபவியுங்க. அவளுக்கு தெரியும்னு நம்பாம நீங்களும் பொறுப்பா இருங்க. தேர்ந்தெடுங்க, காத்திருங்க, பிறகு முன்னேறுங்க. லைஃப் டிராப்ஸ், உங்கள் நலனுக்காக. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.